வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆவணி பறந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆடி கடைசியில் வந்து ஆடி இறுதி சாமி கும்பிடுதோன்னு சொல்லி இங்கே திருநெல்வேலி தூத்துக்குள்ளெல்லாம் கும்பிடுவோம் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு சௌரியத்துக்கு மாற்றிக்கிட்டுதாவும் நாங்கள் வந்துட்டு இன்னும் அந்த காலத்து மாதிரியே ஆடி கடைசி அன்றைக்கி தான் கும்பிடுவோம். சில பேர் வந்துட்டு அவங்க சௌரியத்துக்கு வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டுதாவோ. ஆனால் நாங்கள் வந்து அப்படி கும்பிட மாட்டோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் இன்னும் அப்படி தான் பழைய மாதிரியே அந்த ஆடி கடைசி தான் கும்பிடுவோம். எப்படி கும்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் எல்லா பலகாரமும் அந்த காலத்துலலாம் வீட்டில் போட்டு செஞ்சுட்டு கிடப்போம். இப்போ யார் செய்தா வடை மற்ற பலகாரம் எல்லாம் கடையில் வாங்கிடுவோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே இட்லியை வச்சு ஆட்டுக்கறி வச்சு தான் கும்பிடுவோம். நேற்று வந்து ஆடி கிருத்திகை அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா அதனாலாம் வந்துட்டு ஆட்டுக்கறியாக வச்சு கும்பிடுவானன்னு சொல்லிட்டு நேற்று இட்லியை வச்சு சாம்பார் சட்னி வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க. இதே எங்கள் வீட்டிலலாம் வந்து என்ன வழக்கம்னா, திருச்செந்தூரில் சக்கரை பொங்கல் வைப்பவோ வீட்லேயே வடை சுட்டு அப்புறம் கடையில் வந்து பண்டம் மற்ற ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடுவோம் பார்த்துக்கோங்க. கன்னிக்கு வந்து பூ எல்லாம் வச்சு அப்படி தான் கும்பிடுவோம். இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டிலலாம் இங்கே ஆட்டுக்கறி வச்சு இட்லியை வச்சு கும்பிடுவோம். மற்ற எல்லா பண்டமும் எங்கள் அத்தைலாம் இருக்கும்போது வீட்டிலே தான் எல்லாம் செய்கிறது. இப்போ நம்மளாம் எங்கே செஞ்சுட்டு கிடக்க எல்லாமே வெளியில் வாங்கிடுவோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்னா, உளுந்த வடை, பஜ்ஜி, கார வடை, அதுக்கப்புறம் முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு இவங்களாம் வெளியில் வாங்கிட்டோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சுட்டு சாம்பார் சட்னி வச்சுட்டு சக்கரை பொங்கலும் செஞ்சால் பார்த்துக்கோங்க. செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு கற்களில் தான் இது வந்து நாங்கள் வந்து கும்பிடுவோம். பகல்லையோ இல்லை காலையிலலாம் கும்பிட மாட்டோம். கற்களில் தான் கும்பிடணும். அதேமாதிரி நாங்களும் கற்களில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. 2 வீட்டுக்கு தான் கொடுப்பேன். அதுவும் ஒரு வீட்டுக்கு தான் வடை கிடை சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. இன்னொரு வீட்டுக்கு வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் தான். ஏன்னா அவங்களும் இந்துக்கெல்லாம் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரிலாம் கும்பிடுவாங்களோ, அதனால் அவங்களுக்கு வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் கிண்ணத்தில் கொண்டு போய் கொடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த அக்காவுக்கு நான் வைக்கிற சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்குமா. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நீ மட்டும் இப்படி அல்வா மாதிரி நம்ம ஒரு அல்வா மாதிரி வைக்கன்னு கேட்பாவலாம். அதனால சரி அந்த அக்கா சாப்பிடுவாளான்னு கொண்டு போனால் அவ சொன்னாவோ, இப்போ தான் உங்கள் அண்ணாச்சிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சித்ரா சக்கரை பொங்கல் கொண்டு வருவா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சக்கரை பொங்கலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துக்கோ. நான் சக்கரை பொங்கல் கொடுக்க வேண்டாங்காவோ, அவள் தான் என் தங்கச்சி கொண்டு வருவாள், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இது நீயே சாப்பிடுன்னு சொல்லுதோ பார்த்துக்கோ அப்படின்னா. சரி அதெல்லாம் சிரித்தேன். அதுக்கப்புறம் அவள் என் கிண்ணத்தில் கொண்டு போன சக்கரை பொங்கலை தட்டிட்டு அவங்க வச்ச சக்கரை பொங்கலும் 2 உளுந்த வடையும் வச்சு கொடுத்தாவோ பார்த்துக்கோங்க.